எக்கு கேப்சிகம் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கேப்சிகம், தக்காளி பழம், வெங்காயம், முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கணும், கருவேப்பிலை சேர்த்தணும். பிறகு கேப்சிகமும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயமும் ஃப்ரை ஆன பிறகு தக்காளி பழம் ஒன்று போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு உப்பு சேர்த்தணும். அதையும் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்கு முட்டை ஒரு 4 முட்டை சேர்த்து நல்லா அடித்து விடணும். ப்ரெட் ஸ்லைஸு தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தவாவில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கேப்சிகம், தக்காளி பழம் கலந்த கலவை, முட்டை போட்ட கலவையை இதில் ஒரு கரண்டி அளவு தவாவில் சேர்த்து தோசை மாதிரி வார்க்கணும். அதன் மேலே ப்ரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். பிறகு அந்த ப்ரெட் மேலேயும் திரும்பவும் நாம் அந்த தக்காளி பழம், முட்டை, கேப்சிகம் போட்ட கலவையை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. கீழேயும் ஊற்றியாச்சு, மேலேயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். கீழே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மேல் பாகம் வேகிறதுக்காக திருப்பி போடணும். பாருங்கள், ஆம்லெட் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இது ஒரு ஆம்லெட் ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு விதமாக ஒன்று நான் செய்ய போகிறேன். தனித்தனியாக ப்ரெட் வச்சுட்டு அது மேலே இந்த கேப்சிகம், முட்டை, தக்காளி பழம் கலவையை ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி போட்ட பிறகு இதுக்கு மேலேயும் நம்ம அந்த கலவையை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நம்ம திரும்பியும் திருப்பி போடணும். இந்த கலவை நல்லா வேகணும், அதுக்காக திருப்பி போட்டுட்டு அவ்வளோதாங்க. அது வெந்த பிறகு நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான எக்கு கேப்சிகம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.